அரசின் 2026-27 நிதியாண்டிற்கான இடைக்கால பட்ஜெட் நாளை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படவிருக்கிறது. இடைக்கால பட்ஜெட்டை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்கிறார். பிப்ரவரி 20ஆம் தேதி 2026-27 ஆண்டுக்கான முன்பண மானிய கோரிக்கையும் 2025-26 ஆண்டுக்கான கூடுதல் செலவின மானிய கோரிக்கையும் நிறைவேற்றப்படுகின்றன. பொதுவாக ஆண்டுதோறும் பட்ஜெட் பிப்ரவரி மாதம் தாக்கல் செய்யப்படுவது வழக்கம். தமிழகத்தில் இன்னும் 2 மாதங்களில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ளதால் இடைக்கால பட்ஜெட்டை மட்டும் தாக்கல் செய்ய வேண்டும். பின்னர் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் கட்சி முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்வது நடைமுறை. தேர்தல் தேதி இம்மாத இறுதியில் அல்லது அடுத்த மாத முதல் வாரத்தில் அறிவிக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழகத்தில் வரவுள்ளதால் இந்த இடைக்கால பட்ஜெட்டில் வழக்கமான நிதி ஒதுக்கீடுகள் மட்டுமின்றி மக்களை கவரும் பல முக்கிய அறிவிப்புகளும் இடம்பெறுவதற்கு வாய்ப்புள்ளது என கூறப்படுகிறது. மகளிர், சிறுபான்மையினர் மற்றும் இளைஞர்களை கவரும் வகையில் புதிய திட்டங்களும், ஏற்கனவே விரைந்து முடிக்க வேண்டிய திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடும் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் கல்வி, சுகாதாரம் மற்றும் வேலைவாய்ப்பு சார்ந்தும் எதிர்பார்ப்புகள் இருக்கும் நிலையில் அது குறித்தான அறிவிப்புகள் வருமா எனவும் பேசப்படுகிறது. குறிப்பாக சில தினங்களுக்கு முன்னால் திமுக அரசு மகளிருக்கு 3 மாதத்திற்கான மகளிர் உரிமைத் தொகையுடன் சேர்த்து கோடைக்கால சிறப்பு தொகையாக 2000 என மொத்தம் 5000 பணத்தை வங்கிக் கணக்கில் வரவு வைத்தது. தேர்தலை ஒட்டி இந்த பணம் கொடுக்கப்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வரும் நிலையில் தேர்தல் சமயத்தில் வரவிருக்கும் பட்ஜெட்டிற்கான எதிர்பார்ப்பும் கணிசமாக உயர்ந்திருக்கிறது.